தெரியுதா? பெரிய பேனெல்லாம் இல்லட்டி, என்னமோ ஒட்டு பேனா கிடக்கு. சரி, இப்பதானே புள்ள விட்டு ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால சீல பேனை இருக்கும்னு சொல்லுவாவோ. அந்த மாதிரி ஏதோ இருக்குமா இருக்கும். என்ன கடி கடிக்குது தெரியுமா? மண்டை பூரா அரிக்குது. ஏடி, இப்பதான் பியான் மருந்து அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்றாவுல, எதையாவது வாங்கிட்டு வந்து மண்டையில தேய்ச்சி செத்த நேரம் ஊற வச்சு குளி, சரியாயிரும். ஏமா அதெல்லாம் போகட்டும், நான் என் மாமியா வீட்டுக்கு போகணும். என்னடி சொல்ற? மாமியா வீட்டுக்கு போகணுமா? என்ன அதுக்குள்ளேயும் போகணுங்கிற? உன் புருஷன் ஏதாவது சொன்னாரா என்ன? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அத்தைக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல, அதான் நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொன்னாங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன் முறைக்கிற? பின்ன என்னடி, நீ மாசமா இருக்கும்போது அந்த பாடு படுத்தி எடுத்தா, இப்போ அவளை நம்பி எப்படி 2 பிள்ளையும் அவ பாப்பாளா என்ன? அவ பிசாட்டி போட்டுட்டு போயிருவா. நீ ஒத்தையில கிடந்து கஷ்டப்படணும். பிள்ளைக்கு பேர் வச்ச பிறகு போனா போதும். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. ஏம்மா அதெல்லாம் எங்கள் அத்தை பார்த்துக்க தான் செய்யும். என் அண்ணி அந்த வீட்டுக்கு வராத வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கணும். அண்ணி வந்து ஏதாவது சொன்னாதான் எங்கள் அத்தை திண்டுக்கு முண்டுக்கு ஏதாவது பண்ணும். இங்க பாரு, அவளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றதை கேளு. ஒழுங்கா இன்னும் ஒரு 3 மாசம் இங்க இருந்துட்டு போ. நல்லா உடம்பு தேத்திட்டு அப்புறமா பிள்ளைய தூக்கிட்டு போ. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டா. உன்னை போட்டு படுத்தி எடுப்பா. பிள்ளையில அழுதுட்டு கிடக்கும். யார் கவனிப்பா? உன் புருஷன் வேலைக்கு போயிடுவான். நீ ஒத்தையில கிடந்து அவஸ்தைப்படணும். பேர் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா பிள்ளைய தூக்கிட்டு போனா போதும். ஏம்மா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. பேரை சீக்கிரமாகவே வை, அதெல்லாம் சமாளிச்சுக்குவேன். என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கிறது தான் மரியாதை. அதுவும் இல்லாமல் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே அடிக்கடி வருவாங்க போவாங்க. நீ என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தா அவள் கல்யாணம் தள்ளி போகும். அதெல்லாம் சரி, பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க, பேரை பார்ப்போம். என்ன மணி இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் பேரை பாப்பாக்கும் அப்பா பேரை தம்பிக்கும் வைக்க வேண்டியதான். ஏன் ஏன் தம்பி பிள்ளை தானே? ஏன் தம்பி பிள்ளைக்கு உங்க 2 பேர் பேரையும் விடணுமாக்கோ? ஏன் எங்க அம்மா பேரை விட வேண்டியதானே? இல்ல ஏன் பேரை விட வேண்டியதானே? நான் அத்தை தானே, அது எப்படி 2 பேருக்கும் உங்க வீட்லயே பேரை வைப்பியே? என்ன நீ பேசுறீங்க? நான் ஒன்றும் சொல்லலை, உங்கள் தம்பி தான் சொன்னாங்க. அவன் சொல்லுவான், விவசாய கிட்ட பையன். அவனுக்கு தான் கூரே கிடையாது. அதான் எங்க அம்மாவை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். ஏன் ஊர் உலகத்துல எவன் பொண்டாட்டியோ பிள்ளையே பெக்கலையா என்ன? 6 மாசமா போய் மாமியா வீட்டுல கிடக்க சொல்லுதாக்கும். அதான் மறுவாத இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எங்க அம்மாவை கேட்காம பேர் வைக்கிறியே. இப்ப என்ன உன் பேரை வைக்கணும் அப்படித்தானே? நீ பண்ணத அழிச்சாட்டியெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஒட்டிக்கவா? ஏன் அத்தை நான் தானே, இல்ல என் பேரை வைக்கல, என்ன தப்பு இருக்கு? சுப்புலட்சுமி அப்படின்னு வைக்க வேண்டியதானே? இல்ல எங்க அம்மா பேரை வைக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் உங்க பேரே தான் விடணும். அண்ணி குழந்தை ஏன் குழந்தை, என்ன பேர் வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இவ முடிவு பண்ணுவாளாம்ல? இவ நீ முடிவு பண்ற மாதிரி என் தம்பியை முடிவு பண்ணும்ல? என் தம்பி முடிவு பண்ணாம நீ மட்டும் முடிவு பண்ணிட முடியுமா? நம்ம தாயே, உனக்கு உன் பேரை தான் வைக்கணும்னு ஆசையா இருந்தா சொல்லு, வச்சு போடுவோம். பேர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? யாரு பேரை வச்சா என்ன? பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். அதுக்கு நான் கேட்ட பிறகுதான் நீங்க ஏன் பேரை வைக்கணும்னு சொல்றீங்க. இல்லனா உங்க பேரையும் மாமா பேரையும் வச்சிருப்பியே. உனக்கு ஏதாவது வம்பளக்கணும். நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இங்க வந்து யாரு என்ன பேசுறான்னு ஒட்டு கேக்குறது தான் உனக்கு வேலையா? உண்மையே யாருனாலும் சொல்லலாம். உண்மையை சொன்னா ஒட்டு கேக்குறேன்னு அர்த்தமா? இங்க பாருங்க, உங்க இன்னொரு மவளோட பிள்ளைக்கு உங்க பேரை வைங்க, மாமியா பேரை வைங்க, யார் பேருனாலும் வைங்க. இது எங்க குடும்ப வாரிசு, ஏன் பேரை தான் வைக்கணும். இங்க பாரு சுப்புலட்சுமி, மரியாதையா வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. இங்க 1008 வேலை கிடக்கு. சும்மா எதையாவது வம்பளக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. என் பேத்திக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உனக்கு இது ஒன்றும் தேவையில்லாத விஷயம். சும்மா மூக்க நுழைக்காத, உன் வேலையை போய் பாரு. அதானே, உண்மையை பேச விட மாட்டீல்ல? இப்படிதான் எதையாவது சொல்லி என் வாய் அடைக்கிறதுக்கு அலைவியே. நீங்க பாரு, இன்னொரு தடவை ஏதாவது பேசுன அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழிச்சு போடுவேன். மரியாதையோ உள்ள போ. ஆமா, உண்மையை பேசிடக்கூடாது. என்னடி முணங்குற? என்ன முணங்குற? ஒண்ணுமில்ல. எப்பப்பா கடுகுக்கு மூக்கு வேத்த மாதிரி இவளுக்கு மூக்கு வேத்துரும்.
எங்க இருந்துதான் வருவாளோ தெரியாது. ஒரு வார்த்தை தனியா என் மவ கிட்ட ஏதாவது பேச விடுறாளா? ஆளா ஒடியாரா. ஏமா இந்த அண்ணி இப்படி இருக்கு? ஏன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணக்கூடாதா? ஏடி அவ கிடக்குறா. அவளுக்கு ஈர பேனாக்கி பேன பெருமாளக்கலனா நேரம் போவாது. அவளுக்கு அதுதான் வேலை. நீ பெசாட்டி உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நீயும் உன் புருஷனை சேர்ந்து முடிவு பண்ணுங்க. அந்த பேரை தான் வைப்போம். போய் வேலையை பாரு. சரிம்மா. கோழி கூப்பிட வராம மேல ஏரியா உட்காந்துருக்க. பழைய சொத்தை போடலான்னு பார்த்தேன். பட்டினியா கடை. ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்கி வாரியா? என்னமா வருது? ஆட்டம் கட்டிக்கிட்டாலே இத கடைசி வரைக்கும் நீ கோழி பிடிக்கதான் லாய்க்கு. ஒரு காசுக்கு பிரயோஜனப்பட மாட்டேன். என்ன என்னாச்சு? என்னத்துக்கு வரும்போதே அலாரம் வச்ச மாதிரி இப்படி கத்திக்கிட்டு வர்ற? ஆமா, நீ இங்க நின்று கோழி பிடிச்சிக்கிட்டு அங்க உன் மாமன் பிள்ளைக்கு யார் பேரையோ விடுதாவோ. உன் பேரை விடுறதுக்கு கூட லாய்க்கு இல்லாம போயிட்ட. என்னட்டி சொல்லுத பேத்தியாக்காரி? நான் உசுரோடு தானே இருக்கேன். என் பேரை விடுறதுக்கு அவளுக்கு துப்பு இல்லையாக்கும்? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏன் பேத்திக்கும் பேரனுக்கும் பேர் விடுறதுக்கு அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? யாரு டீச்சர்னா? 3 மாசமா உன் மருமகளை அங்க விட்டு வச்சிருக்கல. அதான் என் மாமியாக்காரியும் உன் மருமகளை சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காவோ. பிள்ளைகளுக்கு பேர் விடுறதுக்கு அவ பேரையும் மாமா பேரையும் விட போறாவலாம். ஏன் உன் தும்பிக்காரன் எங்க போயிட்டான்? அங்கதானே கிடக்குறான். அவன் காதுல விழலையாக்கும்? ஆமா, அப்படியே என் தம்பிக்காரன் கிழிச்சு கேப்பையை நட்டுருவான். அத சொல்லு, நாம பெத்தது சரியில்லை. அடுத்தவளை பேசி என்ன பிரயோஜனம்? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அவன் தான் நாம பேசுறத காது கொடுத்தே கேட்க மாட்டேக்கானே. முதல்ல அவன் நம்மள மதிச்சால, இவ்வளவு நம்மள மதிப்பா? ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேளு. அப்பதான் அடங்குவா உன் மைனிக்காரி. நான் கேட்டா மட்டும் அப்படியே எனக்கு பயந்து சரி சரின்னு மண்டையாட்டி என் பேரையோ இல்ல உன் பேரையோ வச்சிட போறாளுவலா என்ன? அதுக்காக உன் உரிமையை விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து கிடப்பியா? நான் பெத்ததே சரியில்லை. வேற யார என்னத்தை சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ மவனை கூப்பிட்டு வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேளு. இல்லனா அடங்க மாட்டாவோ. சரி வாட்டி, இப்பவே போன போட்டு அவனை வர சொல்லி என்ன ஏதுன்னு கேப்போம். ஏமா, அவன்கிட்ட நீ விடாம ஒழுங்கா கேளு. அவன் வந்த உடனே இழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் உன் தலையில முளத்தல அரைச்சிட்டு போயிருவான். நான் பேசிக்கிறேன் டி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏமா ஏமா, வேலையில இருக்கவன எதுக்கு போனை போட்டு வர சொன்ன? இல்ல, உன் பொண்டாட்டிக்காரி பிள்ளைக்கு பேர் வைக்க போறேன்ட்டு அங்க உட்காந்துருக்காளே, ஒரு வார்த்தை உன்கிட்ட சொன்னாளா? ஏமா, பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலே தவிர வேற எதுவும் சொல்லல. இப்ப எதுக்கு கேக்குற? அதானே, உன்கிட்ட எப்படி சொல்லுவா? அவ நம்ம வீட்டுல யாரு பெரியாவது வைக்கிறதா இருந்தா உன்கிட்ட சொல்லுவா. அவ இஷ்டத்துக்கு அவ ஆத்தா பெரிய அப்பன் பெரிய வைக்கிறதா இருந்தா உன்கிட்ட எதுக்கு சொல்ல போறா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியும் ஏதோ அம்மாவை கிளப்பி விட்டு என்னமோ பேச சொல்ல போறேன்னு. ஏல, அவகிட்ட எதுக்கு குதிக்கிற? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, 2 பிள்ளைல பெத்திருக்கா. ஒண்ணு என் பேரை வைக்கணும், இன்னொரு பிள்ளைக்கு அவ என் தம்பி பேரை வைக்க வேண்டியதான். அதை விட்டுப்பட்டு அவ ஆத்தா பேரையும் அப்பன் பேரையும் வைக்கிறானா என்ன அர்த்தம்? அவளுக்கு எப்படி துணிச்சல் இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பா. என்னம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் பேரை வைக்கணும் அப்படித்தானே? நான் அவகிட்ட சொல்லி வைக்க சொல்றேன், போதுமா? அப்படி ஒண்ணு சக்காத்திக்கு எங்க பேரை வைக்கணும்னு வைக்க வேண்டாம். ஏன் அவ மண்டையில தோணி இருக்கணும்ல? அவ ஆத்தா சொல்லும் போது கூட ஏமா பேத்திக்கு எங்க அத்தை பேரை தான் வைக்கணும், அப்பா பேரனுக்கு வைக்கணும்னு சொல்லிருப்பாள்ல. அவளுக்கு மனசுல இல்லல, மனசுல இருந்தா தானே வாயில வந்திருக்கும். ஏமா நீயா ஏதாவது கற்பனை படிக்காத. அவ இன்னும் எந்த முடிவையும் எடுத்திருக்க மாட்டா. பேர் வைக்கணும்னு சொல்லிருப்பா. ஆமால, உன் பொண்டாட்டி எதையுமே செய்ய மாட்டா, நாங்க தான் செய்யறோம். புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவா. அவ எப்படிப்பட்டவனே எங்களுக்கு தெரியாமலா இருக்கும்? அதானே நாரதமுனி, நீ அங்க இருந்து நேரா வந்து இங்க நாரதர் வேலையை பார்த்துட்டு போயிருத. இங்க பாரு, உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? அம்மாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காத. ஏல, அவகிட்ட என்னத்துக்கு எதிர்த? இங்க பாரு, அவகிட்ட எதிர்த வேலை வச்சுக்காத. அவ உன் அக்கா, அவளுக்கு கொடுக்கற மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். ஏமா, அவளுக்கு நான் இப்ப என்ன மரியாதை கொடுக்கல? ஏமா இப்படி தேவையில்லாம ஆபீஸ்ல வேலை செய்யறவனை கூப்பிட்டு வம்பு பண்ற? ஏமா நல்லா புரிஞ்சுக்கோ, பேர் வைக்கும் போது உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுதான் வைப்போம். சும்மா தேவையில்லாம எதுக்கும் முடிச்சு படாத. ஆமால, உன் பொண்டாட்டிக்காரி எங்க எல்லாரையும் எப்படி மதிக்கிறானே எங்களுக்கு நல்லா தெரியும். நீ மாமியா வீடே கதின்னு அங்க போய் உட்கார்ந்துருக்க, பின்ன எப்படி இருப்ப? இப்படித்தானே இருப்ப. நல்லா சொல்லுமா, மாமியா வீட்டுல மாச காலமா உட்கார்ந்துருந்தா எப்படி இவனுக்கு மரியாதை கிடைக்கும்? இவன் சொல்றத எப்படி கேப்பா? ஒழுங்க மரியாதையா அவளை இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சு பேர் விடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட சொல்லு. அப்பதான் இவனுக்கு மரியாதை கிடைக்கும்.
இங்க பாருக்கா, இது ஏன் குடும்ப விஷயம். அதுல நீ தலையிடாத. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. சும்மா அம்மாவை தூண்டி தூண்டி விட்டு என் குடும்பத்தை ரெண்டு ஆக்காத. உன் வேலையை போய் பாரு. அட பாவி சண்டாளா, எங்க அம்மா உசுரோட இருக்கும்போது என்ன இந்த கேள்வி கேக்குறியே? என் குடும்ப விஷயத்துல தலையிடாத அப்படி இப்படின்னு. ஏமா நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இன்னும் உசுரோட தானே இருக்க? அவனை நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி கேக்குறியே இல்லையா? நீ இருக்கும்போதே எனக்கு இந்த மறுவாத, நீ இல்லனா என்ன மரியாதை கொடுப்பான் தெரியுதா? ஏட்டி சும்மா லபதபதமான்னு கத்தாத. நான் தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். உன் வாயை மூடிட்டு இரு. நீ பேசுற லட்சணம் தான் நல்லா தெரியுதே. உன் பிள்ளை அப்படியே நீ பேசுறதை கேட்டுருவான். ஒழுங்க மரியாதையா நம்ம வீட்ல வச்சு பிள்ளைக்கு பேர் விடணும்னு சொல்லி போடு பாத்துக்க. நீ வாயை மூடுன்னு சொல்றல. இங்க பாருல, அங்க வச்சு பேர் விட்டா நான் வர முடியாது. ஒழுங்கு மரியாதையா என் பேர் எனக்கு பேத்திக்கும் நம்ம வீட்ல வச்சுதான் பேர் விடணும். உன் மாமியா கறிட்ட ஒழுங்கு மரியாதையா சொல்லு. என்னம்மா பேசுற? இங்க வச்சு பேர் விட்டா அத்தை வருமா? வராட்டா போறா, எனக்கு என்ன? ஏமா சும்மா இருமா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வேணும்னா கோயில்ல வச்சு பேர் விட்டுக்கலாம். அதுவும் சரிதான், கோயில்ல வச்சு பேர் வைக்கலான்னு சொல்லு. சரிம்மா, நான் பேசிட்டு சொல்றேன். என்னம்மா நீ பிசாசி அவன் இஷ்டத்துக்கு கோயில்ல வச்சு பேர் விடலாம்னு சொல்ற? அவ நம்ம வீட்டுக்கு வரட்டும், இங்க வந்து அவமானப்பட்டு போணும். வாய மூடு. அவ இங்கெல்லாம் வரமாட்டா. அவன் கோயில்ல வச்சே பேர் விடட்டும். அப்புறம் இருக்கு. அப்ப எப்படி கொடுக்கணுமோ கொடுக்குறேன். ஆமா கிளிப்ப